வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம். டெய்லியுமே பூக்கள் அறுவடை மாத்திரம்தான் இருக்கும். இன்றைக்கும் எந்தெந்த செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அறுவடை பண்ணலாங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கஸ் போடுங்க. இப்போ அடுக்குமல்லி அறுவடை. இங்கே இருந்த கருவேப்பந்தழை செடி தூக்கி வீசிட்டாங்க. எல்லாம் மூட நம்பிக்கை காரணம். எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு சிலர் மூட நம்பிக்கை வச்சுட்டு திரியிறாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த பக்கம் முள்ளு வேலியில் வீசிட்டாங்க. எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு. அழுகழுகையாக வந்துருச்சு. நான் இல்லாத டைமில் தூக்கி வீசிட்டாங்க. முருங்கை செடியும் அந்த கருவேப்பந்தழை செடியெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. அப்புறம் நான் காலையில் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து அங்கே வேப்ப மரத்தடியில் வச்சுருக்கேங்க. கீழே முருங்கை செடியும் கருவேப்பந்தழை செடி எதுவும் ஆகலை. டப்பாவும் உடையில, செடிக்கு எதுவும் சேதாரமெல்லாம் இல்லை. மறுபடியும் கொஞ்சம் மண் தான் கீழே கொட்டிருந்துச்சி. எடுத்து மண் நிரப்பி அந்த காலி இடத்துல வச்சுருக்குங்க. மெயின் கீழே அந்த வேப்ப மரம் இருந்துச்சு இல்லைங்க, அங்கே வச்சுருக்கேன். பார்க்கலாம். மறுபடியும் அங்கேயும் எடுத்து வீசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, ஒன்றும் புரியல. இப்படியெல்லாம் இருக்காங்க மூட நம்பிக்கையில். அறுவடை முடிஞ்சு அடுக்குமல்லி. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை கலர் ரோஸு, வெள்ளை, டார்க் ரோஸு, மஞ்சள் பறிச்சிட்டேன். இது ஆரஞ்சு, ரெட்டு, எத்தனை கலர் பூத்துட்ருக்காங்க அழகா. 6-7 கலர் இருக்குங்க. ஒரு லைட் ரோஸ் இருந்துச்சு, வெள்ளை கலந்த மாதிரி. செம்மல்ல ரோஸ், அடினியம், நல்ல வெயில் ஏறிடுச்சு. இதில் இருந்த முருங்கை குச்சியும் பிடுங்கி வீசிட்டாங்க. நாலு கலரு, 5 கலரு, 6 கலர் இருக்குது. நம்ம டேபிள் ரோஸ் 6 கலர் இருக்குங்க. அடுக்கு இருவாச்சி மல்லி அறுவடை. அடுக்குமல்லினே வருது. கட் பண்ணி விடணும். பூத்து முடிஞ்சு ஃபுல்லாக. மாடி தோட்டமுமே இன்றைக்கி நேற்று கூட்டினேன். தூக்கி வீசின விசையில் கருவேப்பந்தழை செடி பாருங்கள் ஒடிஞ்சு போயிருக்கு. மூட நம்பிக்கை இருக்கலாம், இது கடவுள் பற்றி இருக்கலாம். நம்பிக்கை மூட நம்பிக்கை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அதையவே கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. என்ன பண்ணுறது, சரின்னு விட்டுட்டு போட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு இல்லை, அதுவும் போயிடுச்சு. பூச்செடிங்க வேணால் வச்சுக்க, முருங்கை செடியெல்லாம் வச்சா வீசிடுவோன்னு தான் சொல்கிறாங்க. சரின்னு கம்முன்னு இருந்துட்டு
ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தான் இருக்காங்க. அதனால் செடி எதுவும் பாதிப்பு ஆகலை. முல்லைப்பூ இருக்குது, பறிக்கலாங்க, பறிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இவ்வளோதான் கிடச்சிது. இன்னும் கூட இருக்குது, பறிக்கலை. கால் சுடுது. கீழே இருக்கிற செடி காட்டுறேங்க. அப்படியே என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கீழே இருக்கிற செடி பார்த்துட்டு அப்புறம் பாய் சொல்லிடுறேன் வாங்க. கீழே இருக்கிற இருவாச்சி மல்லி, இதுவும் 1 2 பூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கட் பண்ணி விடலை. இது இது என்னமோ செடியே, செம்பகம். 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிடல. இந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்குங்க கொய்யா செடி. இங்கே பாருங்கள், கீழே வீசின இந்த முருங்கை செடி, கருவேப்பந்தலை செடி இங்கேயே வச்சு தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய்.